ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தயிர் எப்படி தாளிக்கிறது அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். தயிர் தாளிக்க தெரியலனா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? கேஸ் ஆன் பண்ணியாச்சா, ஒரு பாத்திரம் வச்சாச்சா. இதில் தான் நம்ம வந்து தயிர் வந்து தாளிக்க போகிறோம், சரிங்களா? என்ன பண்ணுறோன்னா கடாயில் எண்ணெயை ஊற்றணும். கொஞ்சம் லைட்டாக ஊற்றினா போதும். ஏன்னா தயிர் தாளிக்கிறதுக்கெல்லாம் நிறைய ஊற்ற தேவையில்லை. இந்த எண்ணெய் ஊற்றினோம்ல, அது மேலே வந்து என்ன பண்ணுறோன்னா கடுகு வந்து போடணும். பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் வந்து ஊற்றியாச்சு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தயிர் வந்து தாளிச்சாச்சு, சரிங்களா? தண்ணியும் ஊற்றிக்கலாம். சரி பாருங்கள், தயிரை எவ்வளோ அருமையாக தாளிச்சாச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக சூப்பராக டேஸ்டான அருமையான தயிர் தாளிச்சாச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், உடனே லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து சமைச்சு காமிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். பாய்.